ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணி 201 ரன்கள் கூட எடுக்காததால் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பையுமே இழந்திருக்கு. இதனால ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதுமே கடைசி ஓவரில் 17 ரன்கள் எடுத்ததால் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்ற நிலையிலுமே முதல் பந்தில் தோனி அவர்கள் சிக்ஸர் அடித்திருக்காரு. ஆனால் அடுத்த பந்தில் தோனி அவர்கள் ஆட்டமிழந்ததுமே சிஎஸ்கே அணி 191 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்திருக்காங்க. இதனால ஓய்வறையில் அமர்ந்திருந்த தோனி சோகமாக காணப்பட்டது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்கு பின்பு ஆர்சிபி அணி வீரர்களுடன் கை குலுக்குவதற்காக சிஎஸ்கே அணி வீரர்கள் வரிசையில் வந்திருக்காங்க. அப்பொழுது முதலாளாக நின்றிருந்த நம்ம தோனி அவர்கள் ஆர்சிபி அணி வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்த தோனி அருகில் ஓய்வறையில் நின்றிருந்த ஆர்சிபி அணியுடைய சக வீரர்களும் பயிற்சியாளர்களிடமே கை குலுக்கி சென்றிருக்காரு. மேலும் சிஎஸ்கே அணி வீரர்களுடன் கை குலுக்கிய விராட் கோலி தோனி அவர்களை சில வினாடிகள் தேடியதாகவும் ஆனால் அப்பொழுது ஆர்சிபி வீரர்களுடன் கை குலுக்காமல் தோனி அவர்கள் ஓய்வறைக்கு சென்றதுமே தெரிய வந்திருக்கு. இது ரசிக மத்தியில மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலுமே ஆர்சிபி வீரர்களை சந்திக்க வரிசையில் நின்ற தோனி ஏன் கடைசி நிமிடத்தில் மனம் மாறி ஓய்வறைக்கு சென்றார் என்பது புரியாத புதிராகவே இருந்து வந்திருக்கு. அதன் பிறகு தோனியை விரட்டி தேடி ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றிருக்காரு. அங்கு ஒரு சில வாக்குவாதங்களும் நடந்திருக்கு. இந்த தகவல் இணையத்திலுமே பேசப்பட்டு வருகிறது.